வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி ரேடிஷ்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷில், அதுதான் இது முள்ளங்கி. இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் விட்டமின் சி இருக்குது. அப்பால விட்டமின் பி2, விட்டமின் பி5, விட்டமின் பி6 அதெல்லாம் இருக்குது. இந்த 2, 3 அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நன்மை செய்யக்கூடியது ஆன்னு சொல்கிறாங்க. நான் அப்பால இதில் துத்தநாகம், காப்பரு, அப்பால மெக்னீசியம், மேக்னீஸு, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்து எல்லாம் போகணுமோ அத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்பால இதை நம்ம டெய்லிக்கு இதை நம்ம கட்சியில் பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. இது சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது தான். இது நம்ம இதை சாம்பாரில் போடலாம், டெய்லியும் சாப்பிட்லாம். அப்படி செய்தாக்கா டெய்லி சாம்பாரில் போடலாம், பருப்போடு போட்டு கூட்டு வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன முட்டையோடு சேர்த்து பொரிக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமா? இதில் கேக்கே பண்ணுறாங்க, ரேடிஸ் கேக்காம். அப்போல்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாமே நீங்கள் டெய்லி தாராளமாக செய்து பார்க்கலாம், செய்து துணலாம். நான் இது இந்த பித்தப்பை, கல்லீரல் இதிலெல்லாம் அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுமா, அதுங்களெல்லாம் ஒரு நல்லபடி வேலை செய்கிறதுக்கு தூண்டுமா இந்த முள்ளங்கி. அப்பால சிறுநீரகம் நீர் போக சொல்ல எரிச்சலாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அப்படி இருக்க சொல்ல இது ரொம்ப நல்லதுன்றாங்க. இதுவும் நல்லது. இதோட கீரை இது பாருங்க, இதுக்கு மேலே கீரை இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுருவோம், அதெல்லாம் நல்லதுன்றாங்க. அப்பால அந்த கல்லெல்லாம் கரைக்கிறதுக்கு சிறுநீரில் இருக்கிற பித்தப்பல்லில் இருக்கிற கல் இதெல்லாமே கரைகிற தன்மை இருக்குதுன்றாங்க. இதுக்கு எந்த விதத்துலையாவது இதை சாப்பிட்லான்றாங்க. ஆனால் இதில் இருக்கிற தீமைன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைன்றாங்க. இருதயத்துக்கு கூட நல்லதுன்றாங்க. தீமைன்னு ஒன்று பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்பால பார்த்தீங்கன்னாக்கா இது மழை காலத்தில் இதை சாப்பிட்லான்றாங்க, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் சிலது அந்த எரிச்சலாக இருக்கும். இதுவே காரமான பொருள் தான் இது. ஆனாக்கா இது இந்த எரிச்சல் கம்மியான ரொம்ப கம்மியான தன்மையோடு இருக்கிற ஒரு காய். இது பெருசாக நம்மளுக்கு எரிச்சலை உண்டாக்காதுன்றாங்க. யூரின் போக சொல்ல வர எரிச்சலையே இது குணப்படுத்தும், கல்லெல்லாம் கரைக்கும் ஆன்றாங்க. நாங்கள் இப்போ இதை கல் கரையிறதுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணின்னு தான் இருக்கிறோம். இதை நான் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 3 தபா இதை சாறு எடுத்து கொடுக்கறது. 2 வாரத்துக்கு 3 தபா சாறு எடுத்து கொதிக்க வச்சு கொடுக்குறது. ஆனாக்கா இதை கொஞ்சம் 4 படம் யூஸ் பண்ணனாக்கா, அதாவது இந்த 2 வாரத்துக்கு 3 தபாங்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டனாக்கா அந்த பிரச்சனை வருது. அதனால தவறாமல் இதை கொடுக்குறது. நான் 2 வாரத்துக்கு 3 தபா ஒரு முள்ளங்கி தான் எடுத்து நல்லா சரசரன்னு சீவிட்டு அப்படியே அதை புழிஞ்சு, அது மாதிரி இது சாரி எவ்வளோ இதோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்க விட்டு. ஏன்னா இப்போ வர காய்கறிகள் இந்த மரபணு மாற்றம் தலை வர்றது பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால பச்சையாக சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்கிறாங்க. அதால் நான் இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கொதிக்க விட்டு எடுத்து வடிகட்டி கொடுப்பேன் நான். இது அதாவது அம்மா விஷயம் சொல்கிறாங்க. விட்டமின்ல என்னன்னா இருக்குதோ அத்தனை சொல்கிறாங்க. அதோட அது இந்த காப்பரு, மெக்னீசியம், மேக்னீஸு எல்லாமே இருக்குதுன்றாங்க. எரிச்சலும் கம்மியாக தான் இருக்குன்றாங்க. எந்த பாதிப்பு இல்லைன்றாங்க.
பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இதுனா இது அதிகமாக யூஸ் பண்ணோம்னா தைராய்டு வருன்றாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டாக்டரே சொன்னது இது, ஒரு அலோபதி டாக்டர் சொன்னது இது. கல்லுன்னு சொல்லிட்டு அரண்டா போய் ஊசி போட்டுன்னு வர சொல்ல, அம்மா நான்வெஜ் எல்லாம் விடுங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு தபா சாப்பிடுவீங்கன்னுலாம் கேட்பாரு. அப்பாலாம் என்ன செய்வார், முள்ளங்கி கொடுங்கன்னுவார். அவரே சொல்லுவார் முள்ளங்கி கொடுங்க. நான் சொல்லுவேன் 2 வாரத்துக்கு 3 தபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா கல்லே வராதே அப்படி ஆணுவார். அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இதை கொடுத்துன்னு இருக்க சொல்ல அது வராது. ஏன்னா 4 ஊர் சுற்றுற ஆள், நல்ல தண்ணி கெட்ட தண்ணி ஆண்டு தெரியாது. நான் வீட்டில் தான் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். வெளியே போக சொல்ல கண்ட தண்ணியை குடிச்சிட்டு அப்பால் அவஸ்தைப்படுறது தான். அதுக்குன்னா என்ன பண்ணுறது, நான் இதை வாங்கி வச்சுன்னு கரெக்டாக 2 வாரத்துக்கு 3 தபா கொடுத்துருவேன். நான் இதில் இருக்கிற அவ்வளோ சத்தையும் இது என்னென்ன செய்துன்றதையும் கேட்டாக்கா எனக்கே மலப்பாக தான் இருக்குது. இவ்வளோ ஒரு நன்மையான ஒரு பொருளை வந்து இதோட நாத்தத்துக்காகவே நிறைய பேர் துண்டுறது இல்லை. இதில் இருக்கிற ஒரு நாத்தம் அப்படின்னாக்கா வாசனைன்னு பேர். இதில் ஒரு துர்நாற்றம்னு சொன்னால் தான் கெட்ட வாசனைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதுலேருந்து வர ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காததுனால இதை வந்து நிறைய பேர் சாப்பிடாதகிறாங்க. இது சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு காத்தாலையும் சாயந்தரமும் 30 மில்லிலேருந்து 50 மில்லி வரைக்கும் சாறு எடுத்து குடிங்கன்னு சொல்கிறாங்க. 30 மில்லிலேருந்து 50 மில்லி வரைக்கும் ஒரு வயிற்றில் குடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லியுமே இதை சாறு 30 மில்லிக்காக இதை அம்மா வெட்டுறது. நான் என்ன பண்ணுவேன், அதான் 2 வாரத்துக்கு 3 தபா இதை டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கலான்றாங்க. அப்படி இருக்க சொல்ல 2 வாரத்துக்கு 3 தபா நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். 50 மில்லி இருக்கும் சாறு, 50 இல்லைன்னா 75 மில்லி இருக்கும் சாறு. அதை எடுத்து தண்ணி கலந்து, அதே அளவு தண்ணி கலந்து கொதிக்க வச்சு கொடுத்துடுறது நான். அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து தீமண்ணு பெருசாக எதுவும் இல்லைன்றாங்க. ஒரு சிலர் தைராய்டு வருன்றாங்க. நான் முள்ளங்கி சாப்பிடாத காலத்தில் எனக்கு வந்து தைராய்டு வந்தது. அப்பாலைக்காக தான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு சிறுநீரகத்தில் கல் வந்தது. அப்பால தான் நான் இந்த முள்ளங்கியே சேர்த்துக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் யாராண்ட போய் சொல்கிறது, நான் முள்ளங்கியே துண்ணாதே எனக்கு தைராய்டு வந்தது. அந்த கரெக்டாக அந்த வயசில் வர வேண்டியதெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான காய் எல்லாமே ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு காய் அப்படின்னு இது டைம் டேபிள் போட்டுன்னு டெய்லி ஒரு காய் யூஸ் பண்ணுவா. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சம் சாறு எடுத்து கொடுக்கறதுனாக்கா 50 மில்லி 30 மில்லி தான். அப்படி இல்லைனாக்கா சமைக்கிறதுனா டெய்லியுமே சமைங்க, அதில் ஒன்றும் இல்லை. அப்பால் என்னன்னா, இத்தோட நம்ம சாப்பிடக்கூடாத பொருள் என்னன்னு இருக்குது. காலையில் நம்ம ஜூஸாக குடிச்சிட்டோம்னாக்கா பால், காப்பி, டீ இதெல்லாம் அப்போதைக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சுன்னா சாப்பிடலாம். காப்பி, டீ, பால் எதுவும், அந்த பாலில் தயாரான பொருள் எதுவும் 2 மணி நேரத்துக்கு துண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்பால் என்னன்னா, இது வந்து பாவக்காய் சாப்பிட்டா இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாவக்காய் சாப்பிட்டா இது சாப்பிடக்கூடாது. நம்மள என்ன பண்ணுறது, நான் நல்லா சாம்பார் வைப்பேன், முள்ளங்கியை போடுவேன். இப்போ சாம்பாருக்கு வந்து பாவக்காய் தொட்டுன்னா சோறு இழுக்கும், கொஞ்சம் அந்த நாக்குக்கு அப்படி கேட்கும், கசப்பாக நல்லா டேஸ்ட்டாக. அப்போ சாம்பார் வச்சு பாவக்காய் தான் பொரிக்கிறது. இப்போ தெரிஞ்சுன்னா அப்போ அத்தை கட் பண்ணிட வேண்டியதுதான், இதை சேர்த்துக்கலாம். இது வந்து இது வந்து சர்க்கரையோட இதை சரி பண்ணுதுன்றாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து சர்க்கரை நோய் வச்சுக்கின்னு, இதய நோய் வச்சுக்கின்னு, இதெல்லாம் வச்சுக்கின்னு நம்ம இதை வந்து
இந்த ஜூஸாக குடிக்கிறது, இத்தனை நாளைக்கு ஒரு தபான்றது இதெல்லாம் செய்யக்கூடாது. நேராக டாக்டராண்ட போய் உங்கள் டாக்டராண்ட போய் நான் இந்த மாதிரி இதை சாப்பிட்லாமா ஆன்னு கேட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்பால வந்து வெள்ளரிக்காயில் அத்தோட இதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதாவது இது சாப்பிட்ட உடனே வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. வெள்ளரிக்காய், பாவக்காய், பாலில் செய்த எந்த ஒரு இது பன்னீர் இந்த மாதிரி எதுவுமே, பாலாடை கட்டி, பால், டீ, காப்பி எதுவுமே இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது அதாவது இதை மருத்துவமாக நம்ம எடுத்துக்கணும்னாக்கா இதெல்லாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம ஒதுக்கி வச்சிடணும், அவ்வளோதான். அப்படி செய்தாக்கா இதோட பலன் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். என்ன இதை வந்து இந்த மாதிரி வாசனையாகுது ஆன்னு சொல்லிட்டு இதை ஒதுக்காதீங்க. நல்ல காயும் முள்ளங்கி சாப்பிட்டு பலன் அடைங்க. நான் வந்து அப்பால வரேன்.